ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கன்னியாகுமரி vlogs சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அடியில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் மேலே வரும். இப்போ நான் ஏற்கனவே உப்பை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை 40 மினிட்ஸ் கூட நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை 40 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கை வேற ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாம். பார்த்தீங்களாங்க, நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இந்த கேக் ரெசிபி குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.